இந்த ஸ்டேஜ்ல இருக்க ரியோ அவர்கள் ஏன் பாவம் எவ்வளவு பாவம்ன்றதுல இருந்து சொல்லுங்க. இதுதான் என்னோட முதல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன் இதுதான். இதப்போ வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனியில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிருந்தேன், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். ரமணி ஃபோக்ஸ் வேகன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி. ஸோ அதில் வந்து நான் சர்வீஸ் அட்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து மைண்டில் எதுவுமே இருக்காதுல்ல, நம்ம வந்து டிவியில் வரணும்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அது ஒரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளார போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நிறைய இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, அதுக்குள்ளார பாலிடிக்ஸும் இருக்குது, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, எதுவுமே தெரியாது. நமக்கு ஒன்று தான் தெரியும், எப்படியாவது டிவியில் வந்துட மாட்டோமா அப்படின்ற அந்த ஆசை மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வழி கூட தெரியாது. இப்போ நிறைய டெலிவிஷனில் அந்த மாதிரி ஷோஸ் இல்லை. இது வந்து ஒரு டேலண்ட் ஹண்ட் ஷோ. சகலகலா வல்லவன் அப்படின்றது ஒரு மல்டி டேலண்டட் பர்சனுக்கான ஒரு ஹண்ட்டு ஷோ அது. ஸோ அதில் வந்து ஈரோட்லேருந்து கிளம்பி பஸ் பிடிச்சி வந்து லைனில் நின்று பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் செமிஃபைனலில் ஆக்சுவலாக எலிமினேட் ஆனேன். ஸோ ஏன் பாவம் அப்படின்னு தானே கேட்டீங்க. ஏன் பாவம் எவ்வளோ பாவம், செமிஃபைனல் வரைக்கும் வந்தேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். செமிஃபைனல் வந்து எலிமினேட் ஆன என்ன நீங்கள் நெகட்டிவாக சொல்லி எதனால் பாவம் இந்த ரியோ ஏன் பாவம் அப்படின்னா, இதில் செமிஃபைனலில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னோடனே சூப்பர், அப்போ அடுத்த ரவுண்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 1/2 hour திரும்ப கூப்பிட்டு அன்னைக்கு எலிமினேஷன் நான் தான் அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன சந்தோஷப்படுறதா இல்லை சக்கட்டப்படுறதா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவு நமக்கு ஒரு அறிவு இருக்கும், மேடையில் எப்படி பேசணும்லாம் தெரியும். இந்த ஷோ முடிஞ்சு வந்து எலிமினேட்டுன்னு சொன்னோடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன், கோவப்பட்டு அடுத்து ஒரு ஷோவுக்கு வருவேன், அந்த ஷோவில் நான் டைட்டில் வின் பண்ணுவேன், இதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு விட்டோமே, இப்போ எந்த ஷோ போவோம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆர்வக்கோளாறு நான் அந்த டைமில். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், மைம் ஆக்ட் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பேன் இந்த ரவுண்டில். ஸோ எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தவன். ஸோ அங்கேருந்து எலிமினேட்டுன்னு சொன்னோடனையும் பெரிய ஏமாற்றம், அதை தாங்கிக்க முடியாமல் வெடித்து வசனம்லாம் பேசிட்டு போயிட்டேன். அங்கேயே ஒரு மாதிரி ஷேப் ஆகிட்டோம். இதுக்கப்புறமேட்டு தான் நான் விஜய் டிவியில் புதிய முகம்ன்ற காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது டிடிஎக்கா ஃபைனல் வந்து டிடிஎக்கா ஹோஸ்ட் பண்ணாங்க, வெற்றிமாறன் சார் வந்து அதோட ஜட்ஜ். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ விட்ட சவால், அடுத்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது தான் புதிய முகம். அதில் அந்த டைட்டில் வின்னர். அங்கே டைட்டில் வின் பண்ணி தான் நான் கனா காணும் காலங்கள் வந்தேன். சவால் ஜெயிச்சிருக்கல, நீதி நல்ல வேளை புதிய முகம்னு ஒன்று வந்துச்சு. அதான் எக்ஸ்ட்ரீம்லி ஆர்வக்கோளாறு அந்த பையன், ரொம்ப பாவம்.